வழக்கமாக ஒரு கமர்ஷியல் தொடர் எழுதுறவங்க கமர்ஷியலாக ஒரு கதையை பரபரன்னு எழுதுவாங்க. அவர் அப்படி தான் எழுதிட்டு வந்தார். ஒரு 40-50 எபிசோடுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நல்ல இலக்கியவாதியாக மாறத் தொடங்கினார். அவர் மெல்ல வந்து அந்த வயல்வெளிகள் எழுதுறதும், மனித உணர்வுகளை இயற்கை காட்சிகளோட பொருத்தி அந்த சங்கத்தினுடைய அந்த ஒரு ஃபார்முலாவில் எழுத தொடங்கினார். மின்மினிகளை உள்ளே கொண்டு வந்தார். மிக அழகான ஒரு இலக்கியமாக மாற்றிட்டு போனார். நான் சொன்னேன், இல்லை இது ஜூதிக்கு ஒத்து வராது, நீங்கள் இலக்கியவாதியாக மாற வேண்டாம், தயவு செய்து ஒரு கமர்ஷியல் ரைட்டராக எழுதுங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை சொன்னேன். அதற்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு இலக்கியவாதி உருவாவதே தமிழ் சூழல் பெரிய விஷயம். அந்த இலக்கியவாதியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோமேங்கிற ஒரு மன வருத்தம் இப்போ இருக்கு. இந்த நிகழ்வின் நாயகன் நண்பர் இரா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஸ்ட்ரெயிட்டாக புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம், நிறைய பீடிகைகள் இல்லாமல். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சொல்லி அறிமுகப்படுத்தி முடிக்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆகிடும். எல்லாருமே நிறைய சொற்களால் சொல்லி நெஞ்சிலிருந்து நிறைய சொற்களை எடுத்து சொல்லி வரவேற்க வேண்டிய நபர்களுங்கிறதுனால நான் நேரடியாக நூலுக்கு போயிடுறேன். என்னுடைய அன்பை தெரிவிச்சுட்டு, சங்காரம் எங்கிருந்து தொடங்கியது அப்படிங்கிறத முதல்ல சொல்ல ஒரு சின்ன கதை இருக்குது. அதில் ஜூனியர் விடனில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம்னா, கூலிப்படை பற்றிய ஒரு கட்டுரை. அது ஒரு கொலை 6000 ரூபாய் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தோம். அந்த கட்டுரை வெளியான சமயத்தில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலைக்கு கொடுக்கப்பட்ட கூலி வெறும் 6000 ரூபாய். அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த கட்டுரையை படிச்சுட்டு அவர் திரைப்பட இயக்குனராக இருந்தாலும் கூட அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பத்திரிக்கையாளன் வந்து இன்னும் உறங்காமலே தான் இருக்கான். 24/7 அவர் இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பத்திரிக்கையாளராக இன்னும் அவர் அப்படியே இருக்கார். ஜூனியர் விடனில் ஒர்க் பண்ண காலகட்டத்திலேருந்து எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கார். அவர் உடனே அந்த கட்டுரையை படிச்சுட்டு கூப்பிட்டு பேசினார். பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த நாங்கள் இருந்த கட்டுரையை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கதை சொன்னார். ஒரு சம்பவம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு பையன் ஒரு மாலை நேரத்தில் ஒரு வண்டியில் 2 வீலரில் போயிட்டுருக்கான். ஹெல்மெட் போட்டு போயிட்டுருக்கான். திடீர்னு ஒரு 4 பேர் மறித்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க, வெட்டுறாங்க, துடிக்கிறான். அவன் சாக போகிற தருணத்தில் அவன் கேட்குறான், எதுக்கு என்ன வெட்டுறீங்க, அதையா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். தெரியாதுப்பான்னு சொல்கிறாங்க வெட்டுறவங்க. இந்த உலகத்தில் எதுக்கு கொல்லப்படுறோம்னு தெரியாமல் ஒருத்தன் சாகிறது, எதுக்கு கொல்றோம்னே தெரியாமல் ஒருத்தன் கொல்றதுங்கிறது இருக்குல்ல, இதை விட கொடூரமான ஒரு சம்பவம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இது ரொம்ப இயல்பாக சாதாரணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நகரத்தில் கிராமங்களில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான, அதே சமயத்தில் ஒரு எளிமையான உண்மை. இதை அவர் சொன்ன உடனே எனக்கு சொன்னேன். அப்புறம் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லிகிட்டே போனார். இல்லை உங்கள்கிட்ட நிறைய படங்களுக்கான கதை இருக்குது, ஜூவிக்கு எழுதுறதுக்கான ஒரு தொடர் இருக்குது உங்ககிட்ட, ஸோ நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் ஒரு சிறுகதை கூட இது வரைக்கும் எழுதுனதில்லை, நீங்கள் கேட்குறது தொடர்கதை, அதுவும் வாரத்துக்கு 2 கேட்பீங்க, அது வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. பட் எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு அடிப்படையில் ஒரு கதை சொல்லி, அவருடைய கட்டுரைகளை வந்து நிறைய நான் படிச்சிருக்கிறேன். பொதுவாக ஜேர்னலிஸ்ட் எழுதுகிற கட்டுரைகளில் என்ன மிகுந்திருக்கும்னா, செய்தி தகவல்களும் ஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கும் அதில். பட் சரவணன் அவர்களுடைய கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இருக்கும், அதிகமாக உணர்ச்சி இருக்கும். அந்த கட்டுரையில் டேட்டாக்களை தாண்டி செய்திகளை தாண்டி உணர்ச்சி இருக்கும். அந்த களத்தில் போய் அந்த மக்களை பார்த்துட்டு வந்து எழுதுனதனுடைய அந்த சூடு, அந்த கோபம், அந்த ஆதங்கம் எல்லாமே அந்த கட்டுரையில் வெளிப்படும். ஸோ அவருக்குள்ள ஒரு 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 நரேட்டிவ், ஒரு இலக்கியத்திற்கான நரேஷன் செய்கிற ஒரு மொழி அவர்கிட்ட இருக்குது, அதற்கு தேவையான உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சனால நான் அவர்கிட்ட சொன்னேன் எழுதுங்கன்னு. அப்புறம் அப்போ எடிட்டர்கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்குங்க அப்படின்னாங்க. கலைச்செல்வன் சார்கிட்ட சொன்னேன் நான், சார் இப்படி ஒரு சொல்கிறாரு, இப்படி ஒரு கதை இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னேன். அப்படியா, அவருக்கும் உற்ற அன்பு தம்பி அவர், அதனால் வந்து அவர் அதை ஓகே பண்ணார் அந்த தொடரை. அப்படி தான் அதை ஆரம்பித்தது. பொதுவாக வந்து இலக்கிய ஒரு கதையை எழுதுறதுக்கு ஒரு இலக்கிய பயிற்சி இருக்கணும் கட்டாயமாக, இல்லைனா ஒரு நல்ல கதையை அவ்வளோ சீக்கிரமாக ஒரு சுவைபட சொல்ல முடியாது. ஆனால் அவர் எழுதலை, புனைவுகளை நான் அதிகமாக வாசித்ததில்லைன்னு சொன்னால் கூட இயல்பிலேயே மாபெரும் கதை சொல்லிகளான பழம்பெரும் கிளவிகளோடு நிறைய பழகியதால் சரவணனுக்கு அந்த புனைவெழுத்தினுடைய தன்மை அது இருந்தது. அவர் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து பெண்கள் மீதான ஒரு பார்வை, பெண்கள்கிட்ட கற்றுக்கிற ஒரு குணம் இருக்குது அவர்கிட்ட. அதுவும் கூட அவரை ஒரு நல்ல கலைஞனாக மாற்றுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இதை எழுத ஆரம்பித்தார்.
அப்போ தொடருக்கு ஒரு தலைப்பு வேணும் அப்படிங்கிறப்போ நிறைய தலைப்பு வழக்கமாக வந்து ஒரு தலைப்பு பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒயிட் போர்டு முன்னாடி நின்று ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அந்த தொடர் சம்பந்தமான வரிகள்லாம் எழுதி நிறைய பண்ணுவோம். அப்போ அவரும் நிறைய கொடுத்துருந்தாரு. ஆனாலும் ஏதோ திருப்தி வரவே இல்லை. எந்த ஒரு விஷயத்தை யார் எப்போ சொல்லுவான்னு தெரியவே தெரியாது நமக்கு. அதான் ஒரு சுவாரஸ்யம் வாழ்க்கையில். அப்போ லேஅவுட் ஆர்டிஸ்ட் பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறார் ஆஃபீஸில். அவர் தான் என்ன பண்ணார், நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா ரத்தம் அது இது இதெல்லாம் பார்த்தா சம்ஹாரம் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சம்ஹாரம் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு வடை சொல்லாக இருக்குது, ஒரு இது வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை. டக்குன்னு அப்போ தான் தோணுச்சு, இல்லையே நம்ம பாரதிதாசன் சங்காரம்னு அதை சொல்ல தமிழ் ஒலிக்கு மாற்றிருக்கிறானே, அது ரொம்ப சிறந்த சொல்லாச்சே. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழுகுன்னு சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்புறம் அந்த சங்காரம்ங்கிற சொல்ல வந்து அந்த தலைப்பு புத்தகத்துக்கு வச்சுது. சில நேரங்களில் நாம் எடுத்துக்கொள்கிற ஒரு சொல் பிறகான லட்சக்கணக்கான சொற்களுடைய தன்மையை மாற்றும். அப்படி இந்த சங்காரம்ங்கிற ஒரு சொல் மொத்தமாக அவருடைய எழுத்தில் ஒரு பெரிய வீச்சை உருவாக்குச்சுன்னு நான் பார்த்தேன் எழுதும்போது. ஏன்னா எந்த ஒருத்தரும் புனைவு எழுதி பழக்கம் இல்லாத ஒருத்தர் எப்படி எழுதினாலும் கொஞ்சம் போர் அடிக்கும், அது வராது, சொல்ல முடியாது, நிறைய சிக்கல்கள் அதில் நம்மளால் பார்க்க முடியும். பட் நான் வந்து முதல் எபிசோடு அவர் அனுப்பும்போது எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். இருக்கிறது ரொம்ப பெரிய சோர்வான பணி எதுனா எடிட்டிங் பண்ணி தான். ஆனால் அதுக்கு வேலையே வைக்காமல் அப்படியே அதை அச்சுக்கு அனுப்புகிற மாதிரி அவர் அந்த முதல் எபிசோட் அனுப்பியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நமக்கு வேலை இல்லை இனிமேல் அப்படின்னு. 101வது எபிசோடு வரைக்குமே கூட அதே தரத்தோடு அவர் அனுப்புனார். அதை எழுதுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லுவேன், ஞாபகப்படுத்துவேன், தலைவரே நான் அங்கே ஷூட்டில் இருக்கேனே அப்படிம்பாரு, ஆனால் வேணுமே அப்படிம்பேன். ஏதோ சொல்லுவார் அவர் அசிஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு ஒரு 40 மினிட்ஸில் அவரை அடித்து அனுப்புவார். அந்த அளவுக்கு ஒரு சரளமாக தனக்குள்ளற பெரும் அனுபவங்களையும் நினைவுகளையும் சொற்களையும் உணர்வுகளையும் வச்சிருக்கிற ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். அந்த அளவில் வந்து சரவணன் வந்து ஒரு மிக ஆச்சரியகரமான ஒரு உருவாகி இருக்கிற ஒரு எழுத்தாளராக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த நூலுக்குள்ளே என்ன இருக்குது? ஏன்னா மேடையில் இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, இந்த முழுசாக வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நானும் முழுசாலாம் கதையை சொல்ல போகிறதில்ல, என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக விளக்க விரும்புகிறேன். அதாவது குற்றம் என்பது தான் அந்த நூலுடைய அடிப்படை. குற்றம் அப்படிங்கிறது எனக்கு வந்து குற்றங்கள் பற்றிய உளவியல் ரீதியான கவித்துவமான பேரனுபவம் தரக்கூடிய நூலாக நான் எப்பவுமே பைபிளை பார்ப்பேன். பைபிள் எனக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான தருணங்களாக எனக்கு தெரியும். ஒன்று, பாவக்கனியை அந்த நாகம் அறிமுகப்படுத்தி பாவக்கனியை ஆதாமும் ஏவாளும் தின்றதற்கு பிறகு தன்னுடைய நிர்வாணத்தை முதலாக உணர்வாங்க. அவங்க நிர்வாணத்தை உணர்ந்த உடனே அவங்க தன்னுடைய அந்தரங்க உறுப்புகளை மூடிக்கொள்ளுவாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு சாபம் விழுது. தத்துவார்த்த ரீதியாக எனக்கு எப்பவும் எப்படி தோணும்னா, மனிதன் மறைக்க தொடங்கியவுடன் குற்றம் தொடங்குகிறது. மறைக்கப்பட்டவுடன் திறக்கப்படுதலின் அந்த அவஸ்தை அல்லது அந்த பிரச்சனை வருது. 2வது தருணம் என்பது ஆபேல் காயின், அதாவது ஆதாம் ஏவாளினுடைய 2 பசங்க, ஆபேல் காயின். காயின் அண்ணன், ஆபேல் வந்து தம்பி. தம்பியினுடைய படையில வந்து கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கும்போது ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இவனுடைய பயிரை கொண்டு போய் வைக்கும்போது அந்த கடவுள் ஏற்றுக்கலன்னு சொன்னோன்னா தம்பி மேலே பொறாமப்பட்டு அண்ணக்காரன் அவனை கொன்னுடுறான். கொன்று மண்ணுக்குள்ளே புதைச்சிடுறான். கர்த்தர் மேலேருந்து கேட்குறாரு, காயின் ஆபேலை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன தெரியும், நான் அவனை பாதுகாவலனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவனது ரத்தம் கூக்குரல் எடுக்கிறது, அது எனக்கு கேட்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட முதல் பொய் எனக்கு தெரியாது அப்படின்னு காயின் சொன்னதான் முதல் பொய். அதே போல முதல் பகை, அதை சகோதர கொலை என்று வரலாற்றில் அல்லது இலக்கிய வரலாற்றில் அதை வந்து கருதுறாங்க. எனக்கு இந்த 2 இடம் தான் மறைத்தல் என்கிற வாயிலாக உருவான பெரும் பாலியல் வரலாறு ஒன்று இருக்குது. மனிதர்களுடைய பாலியல் உணர்ச்சி சார்ந்த பெரிய வரலாறு புனைவுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சகோதர கொலையை போன்ற அதிகாரத்தை நிறுவுகிற யார் பெரியவர் என்கிற இந்த அதிகார போட்டியில் உருவாகிற பெரும் வன்முறை களம். இது 2ம் தான் இந்த உலகத்தினுடைய பிரதான குற்றப்பகுதிகள்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 பிரதான குற்றப்பகுதிகளை தான் அவர் இந்த கதைகள் முழுக்க, தொடர்கதை முழுக்க, இந்த நாவல் முழுக்க அவர் பண்ணியிருக்கிறார். இந்த கதையை படிக்கும்போது மிக முக்கியமான ஒரு ஓவியம், பீட்டர் பவுல் ரூபன்ஸ்னு ஒருத்தர் வரைஞ்ச ஓவியம், அந்த ஆபேல் காயின் கொலை பற்றிய ஓவியம். முடிஞ்சால் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குரல் வலையை நெரிச்சு கண்ணுக்கு கண் பார்த்து அவன் கழுத்தை பிடித்து கொண்டு அடிக்கிற ஒரு பெயிண்டிங் இருக்கும். ரொம்ப முக்கியமான பெயிண்டிங். மனிதனுடைய வன்முறையை மிக கச்சிதமாக வெளிப்படுத்திய ஒரு ஓவியமாக நான் அதை பார்ப்பேன். அந்த மாதிரி இருந்தது இந்த
கதைகளை வாசிக்கும்போது. நம்முடைய மகாபாரதத்திலேருந்து நம் நாட்டில் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் வரை இது எல்லாமே இந்த சகோதர கொலையாக தான் நம்ம பார்க்க முடியும். அது இதுக்குள்ளே எல்லாமே வருது. இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 2 தாதாக்கள், அதாவது டெல்டா மண்டலத்தினுடைய 2 தாதாக்கள், அந்த 2 தாதாக்களினுடைய 2 காதல்கள், அவர்களை சுற்றியுள்ள சில மனிதர்கள், விசுவாசிகள், இந்த 2 தாதாக்களையும் பயன்படுத்திக் கொள்கிற ஒரு அரசியல்வாதி, இந்த 2 தாதாக்களையும் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று துடிக்கிற ஒரு காவல் அதிகாரி, இந்த சிக்கலுக்குள் நிகழ்வுதான் இந்த பிரதான கதை. இந்த கதையின் வாயிலாக இது ஒரு குற்ற பின்னணி கொண்ட 2 ரவுடிகளை பற்றிய கதை, ஒரு தாதாக்களை பற்றிய கதை போன்று இது இருந்தாலும் கூட இதற்குள் நிறைய மனித உணர்வுகளை, அகப்போராட்டங்களை, நிறைய உணர்ச்சிகளை பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சமூகத்தின் பிரச்சனையாக இருக்கக்கூடிய, மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை இதில் அணுகி பேசியிருக்கிறார். குறிப்பாக சாதியம் இந்த தமிழ் பகுதிகளில், நம்முடைய கிராமப்புற பகுதிகளில், நகரத்துலேயும் இருக்குது, ஆனால் ரொம்ப மாடர்னாக பாலிஸ்டாக இருக்குது. பட் கிராமப்புறங்களில் எவ்வளோ வேரூண்டி இருக்குங்கிறத ரொம்ப அழுத்தமாக இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்று முக்கியமான விஷயம் எனக்கு அதில் தோணுன விஷயம் என்னென்னா, ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து எழுகிற எதிர்ப்பு குரல் அல்லது போராட்டம், எதிர்த்தல் என்கிற ஒன்று கொஞ்சம் திசை மாறி போனால் அது ஒரு பெரிய வன்முறையை நோக்கி, ரவுடிசத்தை நோக்கி கொண்டு போயிடுங்கிற ஒரு அழகான ஒரு புள்ளி அதில் அவர் வச்சிருக்கிறார். அப்போது ஒடுக்கப்பட்டவர்களுடைய எழுச்சி என்பது எவ்வளவு நுட்பமாக நிகழணுங்கிறது எனக்கு அதில் ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும், அதை வந்து விவாதிக்க வேண்டிய விஷயமாகவும் கூட எனக்கு அது பட்டுச்சு இந்த கதையில். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இந்த ஒரு வன்முறை சார்ந்த ஒரு பெரிய இலக்கியத்துக்குள்ளற எப்பவும் காமமும் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் கால் மாறி நடந்தால் தான் ஒரு பெரும் காவியம் உருவாகும், எந்த கதையுமே உருவாகும். இது நீங்கள் வந்து நம்முடைய இலக்கியங்களே கூட எடுத்துக்கலாம். ஒரு அகநானூறுனா ஒரு புறநானூறு, நீங்கள் கலிங்கத்து பரணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்க்காட்சிகள், பிறகான வன்முறை, அந்த ஒரு மனித மனதில், அதாவது தமிழ் எழுதப்பட்ட பெரும் வன்முறையின் அழகியல் அப்படின்னா நான் வந்து கலிங்கத்து பரணியை சொல்லுவேன். அது மாதிரி ஒரு லிட்ரேச்சர் எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படியான ஒரு வயலன்ஸ் காட்சிகள் நிறைந்த ஒரு இலக்கியம். ஆனால் மனிதன் அந்த வன்முறையை நோக்கி அழைத்து செல்வதற்கு முன்பு முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா, காமம் பேசப்பட்டிருக்கும். பேரளவில், பகுதி அளவில் அந்த காமம் பேசப்பட்டிருக்கும் அந்த இலக்கியத்தில். இன்னும் சொல்ல போனால் கலிங்கத்து பரணி என்பதற்கு வந்து கலிங்கத்தை வென்றதால் பாடிய பரணி என்கிற ஒரு பொருள் இருந்தாலும் கூட, கலிங்கம் என்பதற்கு பெண்களின் இடுப்பு அல்லது இடுப்பு இடைப்பகுதி என்பதற்கான ஒரு பொருளும் இருக்கிறது. ஆகவே காமத்திற்கான பரணியாகவும் போருக்கான பரணியாகவும் கூட அதை வைக்க முடியும். அப்படி காமம், வன்மம் அல்லது வன்முறை என்கிற ஒரு பெரும் இரு பிரிவுகளின் கதை சொல்லலாக இது இருந்தது. அந்த வகையில் சரவணன் வந்து பயங்கர ரொமான்ஸ் மாஸ்டர். அவர் வந்து திருநீர் பூசிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரி இருப்பார். நல்லவராக இருக்க ரொமான்ஸ் பண்ணலாம், அது இல்லைன்னு சொல்ல. பட் ரொமான்ஸில் வந்து பயங்கரமான மன்னன் அவர். இந்த தொடர்கதைகளுக்கு நடுவில் அவர் எழுதின ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, ஜனநாயகனுக்கோ பராசக்திக்கோ சென்சாரில் கொடுத்த கட்டை விட நான் அதிகமாக கொடுத்துருக்கேன் இதில். அவ்வளோ ரொமான்ஸ் இதில் இருந்தது. சரி, ஆனால் என்ன அதில் அந்த ரொமான்ஸுக்குள்ள ஒரு ரொம்ப அழகான விஷயமா அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஒரு 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 ஆண் மையவாதம், இந்திய மனநிலை, இந்திய ஆண்களுடைய மனநிலை, பெண்களை, காமத்தை, உடலை எப்படி பார்க்கிறது என்கிற ஒரு அரசியல் சரிநிலை புரிதல் இல்லாத ஒருத்தர் இதை எழுதினா ரொம்ப தப்பாக போயிடும். காமத்தை எழுதுறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. ஆண் பெண் இரண்டின் அரசியல் சரிநிலை புரியணும்னா அது ரொம்ப தப்பான ஒரு இடத்துக்கு போயிடும். அதில் வந்து முழுக்க பெண்களிடம் தோற்று போகிற அல்லது பெண்களிடம் தோற்க வேண்டிய ஆண்களை வந்து மிகச்சரியாக இதில் எழுதியிருக்கிறார். ஒரு ஆண் தன்னிலையாக இல்லாமல் விலகி நின்று இந்த ரொமான்ஸ் பகுதியில் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். காதலை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. இப்படியான நாவலுக்கு நடுவில் இப்போது பால் புதுமையர்கள் பற்றி நம்ம பேசுகிறோம், தன்பால் ஈர்ப்பாளர்கள் பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த நாவலுக்குள்ளே அதையும் கொண்டு வந்திருக்கிறார், ஒரு பகுதியாக கொண்டு வந்து அதற்குள்ள ஒரு பேரன்பை கொண்டு வந்து வச்சு அதையும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. இப்போ இது வந்து ஒரு வன்முறையும் காமமும் சார்ந்த ஒரு நாவலாக மட்டும் பார்க்க முடியாது. இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா வகையான உறவுகளை பற்றியும் பேசக்கூடிய, பிரச்சனைகளை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதைத்தன்மையும் இதுக்குள்ளார இருக்குது. குறிப்பாக வந்து மறிக்கொழுந்துன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற எல்லாருக்கும் கடைசியாக மனசில் என்ன தங்கும் அப்படின்னா, இந்த மறிக்கொழுந்து வாசம் தான் தங்கும். மற்றதெல்லாம் ரத்தம் அதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு கை கழுவிடுவோம் இல்லையா, ரத்தத்தை கை கழுவிடுவோம். எப்படி இருந்தாலும் என்னதான் ஆட்டை அறுத்து கோழி அறுத்து குழம்பு வச்சாலும் அதை கை கழுவிடுவோம். பட் மறிக்கொழுந்து வாசம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுருப்போம். அது வேண்டாம், கைகள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கை கழுவலாமேன்னு தோணும் இல்லையா. அப்படி அது தெரிஞ்சிருக்கு சரவணனுக்கு. என்னென்னா இது ரத்தத்தாலான ஒரு கதை,
இதை மனிதர்கள் கை கழுவி விடுவார்கள், வாசிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, அப்புறம் அதை கடந்துருவாங்க. ஆனால் இதை கடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள ஒரு மறிக்கெழுந்து செடியை வச்சிருக்காரு உள்ள அந்த கதைக்குள்ளார, ரொம்ப அழகா. அது எப்பவுமே அதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அப்படி அந்த கேரக்டர் ரொம்ப அழகான ஒரு பாத்திரம் இந்த நாவலுக்குள்ளார இருக்கு. அதற்கு வந்து ஒரு பெரிய குழப்பம். அதற்கு வந்து ஒரு அதனுடைய வாழ்க்கையில் மறிக்குழந்து என்கிற பெண்ணுக்கான வாழ்க்கையில் அவளுக்கான பாலியல் தேடலில் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில அவள் ஒரு மீறல் காதல்ல இருக்கா. அது சரியா தப்பாங்கிற ஒரு போராட்டம் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அவள் ஒரு கீதாரியை சந்திக்கிறாள். அந்த கீதாரி தன்னுடைய மனைவி இறந்த பிறகு வேறு ஒரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காத நிலையில இருக்கான். அவனுக்கும் இவளுக்குமான உரையாடல், அவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு அப்ப நான் செய்யறது தப்பா, இன்னொரு ஆண் மீது காமம் வரக்கூடாதா, காதல் வரக்கூடாதாங்கிற அந்த டிஸ்கஷன், அந்த பரிதவிப்பு, இந்த உலகம் கட்டமைத்து வைத்திருக்கிற ஒழுக்க விதிகளுக்குள் சிக்கி அதிலிருந்து வெளியேற முடியாமல் மனிதர்கள் படுகிற அவஸ்தைகள் பற்றி இந்த மறிக்குழந்து கேரக்டர் வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த எல்லா கதைகளுக்கு மத்தியிலும் மனிதர்கள் இன்னொரு மனிதர் மீது காரணமற்ற அன்பை செலுத்துவார்கள் என்கிற ஒரு பேருண்மையை, நம்பிக்கையை இந்த கதை முழுக்க அவர் பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்கிறாரு. அதுவும் இதனுடைய மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த நாவலினுடைய எந்த எந்த புள்ளியிலிருந்து இந்த நாவல் தொடங்குது, ஒரு ஸ்பார்க் முடிக்க போகிறேன். ஸ்பார்க் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, ஃப்ராய்டுடைய கூற்றுப்படி மனிதர்களுடைய அழுத்தி வைக்கப்பட்ட உணர்வுகள் வந்து அது வெளியே வரும்போது அது ரொம்ப தீவிரமான பெரும் குற்றமா, பெரும் வார்த்தையா அது வெளிவரும். இப்போது குற்றம் என்பது என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் நம்ம கேட்டோம்னா நமக்கு வந்து குற்றம்னா என்ன நிறைய குழப்பமாக இருக்கும். அது எப்படி டெஃபினைட் பண்ணுறது அப்படின்னு. குற்றம் என்பது நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட எல்லைகளை மீறுவது. ஒரு எல்லை நம்ம எல்லாரும் வகுத்து வச்சுருக்கோம், அதை யார் மீறினாலும் அது குற்றம் என்று அறியப்படுகிறது. ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, வடபழனியில் ஒரு ஒன்வே இருக்குது. அந்த ஒன்வேயில் ஒருத்தன் டிவிஎஸ் 50ல் வர்றான். அவனை மறித்து நீ வந்து குற்றம், நீ வந்தது குற்றம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கட்சி கொடி போட்ட காரோ அல்லது ஒரு பெரிய பிஎம்டபிள்யூவோ அதே இடத்துல போகும். அதை வந்து போலீஸ் மறிக்காத போது அவனுக்குள்ள ஒரு பெரிய வெடிப்பு உருவாகும். அப்போ குற்றம்ங்கிறது என்ன, விதிங்கிறது என்ன, அதிகாரம்ங்கிறது என்ன, மனிதர்கள் இங்கே என்னவா இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி உருவாகும். அப்போ இதுக்குள்ளேருந்து எழுதுகிற கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் என்ன ஆகும்னா, அந்த கோபம் கொஞ்சம் பெருசாகி மாஸ் ஆயிடுச்சுன்னா சங்காரம் தான் நடக்கும். ஒன்று இவன் மேலே இருக்கிறவனை சங்காரம் பண்ணுவான், இல்லை மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை சங்காரம் பண்ணுவான். இந்த சங்காரம் தொடரும். இது சங்காரம் இந்த உணர்வை, இதிலிருந்து உதிக்கிற வன்முறையை ஒரு கதையாக எழுதிவிட்டாலும் கூட இந்த சங்காரம் என்பது ஒரு முடிவுறாத மானுட கதையாக இருந்து கொண்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட பீரியடில் 100 வாரத்தில் 50 வாரம், ஆக்சுவலாக வாரத்துக்கு 2ங்கிறப்போ ஒரு 50 வாரங்கள். இந்த 50 வாரத்தில் நான் ரொம்ப அதிசயித்து பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாக ஒரு கமர்ஷியல் தொடர் எழுதுகிறவங்க கமர்ஷியலாக ஒரு கதையை பரபரன்னு எழுதுவாங்க. அவர் அப்படி தான் எழுதிட்டு வந்தார். ஒரு 40-50 எபிசோடுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நல்ல இலக்கியவாதியாக மாற தொடங்கினார். அவர் மெல்ல வந்து அந்த வயல்வெளிகள் எழுதுறதும், மனித உணர்வுகளை இயற்கை காட்சிகளோட பொருத்தி அந்த சங்கத்தினுடைய அந்த ஒரு ஃபார்முலாவில் எழுத தொடங்கினார். மின்மினிகளை உள்ளே கொண்டு வந்தார். மிக அழகான ஒரு இலக்கியமாக மாற்றிட்டு போனார். நான் சொன்னேன், இல்லை இது ஜூதிக்கு ஒத்து வராது, நீங்கள் இலக்கியவாதியாக மாற வேண்டாம், தயவு செய்து ஒரு கமர்ஷியல் ரைட்டராக எழுதுங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை சொன்னேன். அதற்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு இலக்கியவாதி உருவாவதே தமிழ் சூழல் பெரிய விஷயம். அந்த இலக்கியவாதியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோமேங்கிற ஒரு மன வருத்தம் இப்போ இருக்குது. ஆகவே நீங்கள் பொறுமையாக இதை விட 10 மடங்கு இலக்கிய செறிவுள்ள ஒரு கதையை, நாவலை உங்களால் எழுத முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கதைகள் உங்கள்கிட்ட இருக்குது. நானும் வியந்திருக்கிறேன். ஏன் அதை எழுதலன்னு கேட்பேன். திடீர்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பா, ஒரு சீன் வரும், ரொம்ப நல்லா இருந்தது தலைவரேன்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லுவார், ஐயோ இது ரஜினி படத்தில் வைக்க வேண்டிய சீனாச்சேன்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும். ஆனால் வைக்க மாட்டார். உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்களை வச்சுட்டு ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறாரு. 999 இன்னும் இருக்குது. அதனால் மிகச்சிறந்த கதைகளை அவர் எழுதணும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இலக்கியத்தில் அல்லது எழுத்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் எழுத முடியாது. யாராவது சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அது எழுதுறது ரொம்ப கஷ்டம். அவர் பொறுமையாக உட்காந்து சேர் போட்டு கொடுத்துவானா எழுத மாட்டார். அவர் யாருமே எழுத மாட்டாங்க. இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த நூல்களில் ஒன்றான குற்றமும் தண்டனையும் நூல் கூட அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த அட்வான்ஸை திருப்ப கேட்குறாங்களேன்னு அவசரமாக எழுதின ஒரு நாவல் தான். அதனால் அப்படி தான் இடம்பெறக்கூடும். அந்த வகையில் எனக்கு ஒரு ரா சரவணன் என்கிற ஒரு பத்திரிகையாளர், ஒரு சினிமா இயக்குனர் என்பவர் ஒரு இலக்கியவாதியாக உருவாகி இருக்கிற ஒரு இலக்கிய குழந்தை இன்றைக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி சார். ஏன்னா இலக்கிய வட்டத்தில் உங்களோட ஸ்பீச் எவ்வளோ ஃபேமஸ்ன்றது வாசகர்களுக்கு தெரியும். ஸோ அதோட தன்மை மாறாமல் இந்த அரங்கத்தையும் வந்து அதே வைப்பில் வச்சுருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.